இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 1:2. வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நமக்காவது நம்மளோட வேதனையை சொல்லி புலம்புறதுக்கு தேவன் இருக்கிறாரு. நம்மளோட உறவுகள், நண்பர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் தேவன் யாருக்கிட்ட சொல்லி அவரோட மன கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் அடைவார்? என்னது, தேவனுக்கு மன கஷ்டமா? அது எப்படி சாத்தியம்? அவர் தானே எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறாரு. அப்புறம் எப்படி அவரை கஷ்டப்படுத்த முடியும்? நம்ம யோசிப்போம். நாம் தான் கஷ்டப்படுத்துகிறோம். இங்கே இஸ்ரவேலர்களை நினச்சி அவங்க கர்த்தரை தள்ளி வச்சதை நினச்சி புலம்புறதுக்கு யாருமே இல்லாமல் வானங்களே கேளுங்கள், பூமி செவி கொடுங்கள்னு கர்த்தர் அதை பார்த்து பேசுகிறாரு. அப்போ தேவனை புரிஞ்சு நடக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல் இருக்கிறனால தானே தேவன் இப்படி பேசுகிறாரு. சரி, நம்மளோட பசங்களை நாம் வளர்த்து ஆளாக்கி பார்த்துருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் நம்மளை மரியாதை குறைவாக நடத்தினாலோ நம்மளை விட்டு விலகி இருந்தாலோ அது எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம தாயும் தகப்பனுமாக இருக்கும்போது அடுத்தவங்கள தாயாக தகப்பனாக ஏற்றுக்கிட்டு அந்த இடத்த அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளோட மனசு எவ்வளோ வலிக்கும். அது வார்த்தையினால் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி தான் இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவர்களை மேலும் மேலும் தேடி போய் தேவனை வருத்தப்படவும் கோவப்படவும் வச்சாங்க. இன்னும் சில பேர் இப்படி தான் இன்னும் இருக்கிறாங்க. ஏசாயா 1:3 தேவன் சொல்கிறாரு, ஆடு மாடு கழுதை கூட அதோட எஜமானை அறியும், ஆனால் இந்த மனிதர்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இப்படி வீணாய் இருக்கிறாங்களேன்னு சொல்கிறாரு. தேவனுக்கு கோபம் இருந்தாலும் அதை விட அதிகமாக மனவேதனை தான் நிறைய இருக்குதுன்றத இந்த வசனத்தை படிக்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கல்யாணம் ஆனவங்களோ இல்லை கல்யாணம் ஆகாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி, நாம் தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தால் என்னெல்லாம் பிள்ளைகள்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போமோ அதை நாமளும் தேவனுக்கு செய்யணும். முக்கியமாக தேவனை சங்கடப்படுத்தக்கூடாது. ஆமேன்.